ஹரிகி. எதெல்லாம் புருஷத்தன்மையோட இருக்கோ அதெல்லாம் ஹரி, எதெல்லாம் பெண் தன்மையோட இருக்கோ அதெல்லாம் லக்ஷ்மி. அப்ப அவர்களுக்கு பிரதிநிதியா குடும்பத்தை நடத்துறோம்னு புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பத்தை யாரோ நம்ம நடத்திடல. இப்போ ஹரியும் லக்ஷ்மியும் தான் இந்த வீட்டுல கொடுத்தா இருக்கா. அந்த வீட்டுல அவ 2 பேர் தான், அந்த வீட்டுல அவ 2 பேர் தான். சாமி எனக்கு தெரிஞ்சவர் எங்க பெரியம்மா பொண்ணு தான் அந்த வீட்டுல இருக்கா. இல்ல ஹரிய லட்சுமியும் தான் இருக்கா. பின்ன எங்க பெரியம்மா பொண்ணு இருக்காளேன்னா ஹரி லட்சுமிக்கு பிரதிநிதியா இருக்கா. தயவு செய்து நல்லா புரிஞ்சுங்க. நாம குடும்பத்துல இருந்துள்ள இப்போ ஹரி தான் இருக்கா, லக்ஷ்மி தான் இருக்கிறாள். அவ 2 பேருக்கு பிரதிநிதியா தான் நாம நடத்துறோம். ரொம்ப பெரியவர் ஒருத்தருக்கு பிரதிநிதின்னு உங்க பேரை முதல்ல சொல்லிங்க, தானே பொறுப்பு வரும் இல்லையா. ஒரு பொறுப்பு நம்ம எரியாம வந்துடும். நமக்கு ஒண்ணு சொல்லிக்கிறதுக்கு ஒத்துருமே இல்லை, யார் நடந்தாலும் கேட்க மாட்டாங்க. இப்ப நான் ஒரு தனி மனுஷன் வச்சுங்களேன், ஏதாவது நான் பெரிய வித்வானா இருந்தா எல்லா வித்வான்களுக்கும் பேரு, எல்லாரிடத்துலயும் அவருக்கு பேரு, அவ்வளவு நல்லவர் அவ்வளவு நல்லவர். இதுல ஆபத்து என்ன தெரியுமா, அவருக்கு ஒண்ணும் இல்லை. நான் இப்ப பிறந்தாச்சு, பிறந்த உபன்யாசகன் ஆயாச்சு, நான் ஏதானு தப்பு பண்ணா என்னோட சொல்லவே மாட்டான். அவருக்கு பிள்ளையா பிறந்துட்டு இப்படி பண்றது பத்தியோ இதுதான் அடுத்த பேர் இருக்கும். இதே நான் தான் வச்சுக்காது யாரும் பேசுறதுல நான் கவலைப்பட மாட்டேன். இதுக்காக தான் ஹரி லட்சுமியுடைய பிரதிநிதியாக நாம இருக்கோம். ஒவ்வொரு அவர்கள் தான் வாழறா. வேதம் வீட்டு ரொம்ப முக்கியமா ஆட்சி புரியணும், இந்த எண்ணத்தை இருக்கணும் தான் தசரதன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்ப ராமராஜ்யம் இருந்தால் சாஸ்திரத்தில் நம்பிக்கை, சாஸ்திரோக்தமான கர்மங்களில் நம்பிக்கை. வேதவித்து சர்வசங்கிரகா தீர்க்கதர்சி. ஒரு குடும்பத்தை நடத்துறோம், நாட்டை நடத்துறோம்னா அந்த ராஜ்யம் நன்னா இருக்கணும்னால் இன்னைக்கு நாளைக்குன்னு இருக்கிறத மட்டும் பார்க்க கூடாது. அதுக்கு தான் அரசாங்கம் 5 ஆண்டு திட்டம்ங்கிறார், 10 ஆண்டு திட்டம்ங்கிறார். உடனே தோணும் 5 ஆண்டு இருக்கு, 5 மாசம் சொல்லக்கூடாது. 5 மாசத்துல எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. முதல்ல திட்டம் இருக்குன்னு அறிவிக்கிறதே 1 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது இருக்கும். அப்ப தீர்க்கதரிசி. ஒரு நாடு நன்னா இருக்கணும்னா ரொம்ப நாள் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து நடத்த தெரியணும். நம்ம குடும்பத்திலையும் 3 விதமான லட்சியங்கள் வச்சுக்கோ. ஒரு குடும்பம் நன்னா இருக்கணும்னு வச்சுக்கோ. குறுகிய காலத்துக்கு இலக்கு, நடுவாந்திர காலத்துக்கு இலக்கு, நீண்ட காலத்துக்கு இலக்கு. 3 வேணும். நீண்ட காலத்து இலக்கு என்னவா இருக்கணும், நடு காலத்துக்கு இலக்கு என்னவா இருக்கணும், குறுகிய காலத்து இலக்கு என்னவா இருக்கணும். குறுகிய காலம் நன்னா சாப்பிடணும், நன்னா தூங்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். இதெல்லாம் குறுகிய காலம் கண்டிப்பா வேணும். எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் குறுகிய காலத்துக்கு. நெடுங்காலத்துக்கு என்ன ஆகும், இந்த குடும்பத்தை எல்லாரும் பக்திமான்களா மோட்சத்துக்கு போகணும். அது நெடுங்காலத்துல இருக்கணும். நடுக்காலத்துல என்னவா இருக்கணும், இப்போ ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், சாஸ்திரம் எல்லாருக்கும் வேண்டிவாட நடந்தது மற்ற பேருக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். இது நடுக்காலத்து சிந்தனையா இருக்கும். அப்ப குறுகிய காலம், இடைவெளி காலம், நீண்ட காலம். குறுகிய காலம் பணம் என்ன சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், வாழணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், எல்லாம் வேணும். ஆனா நீண்ட காலம் இப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மரணம் அடைஞ்சிட முடியாது. அடைந்த பிற்பாடு திரும்ப பிறவாமைங்கிற முக்தி வேணும். அது இந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான லட்சியமா இருக்கணும். எப்பவான அதை பத்தி 2 பேரும் உட்காந்து பேசுறோமா, கணவன் மனைவி உட்காந்து நம்ம எப்ப மோட்சத்துக்கு போகலாம் இப்படின்னு ஒரு கேள்வி வேணா கேட்டு பாருங்க. அப்போ என்னாச்சு இவருக்குன்னு அவ பயந்தே விடுவா. அப்போ இதை மனைவி கேட்டாலும் பயம், கணவன் கேட்டாலும் பயம். தயவு செய்து பயப்படாதீங்க. அதுதான் நீண்ட கால கண்ணோட்டம். ஒரு குடும்பம் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாலே உடனே சண்டை சச்சரவு போயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இதை பத்தியில நம்ம பேசுறதே இல்லை. இப்போ உயர்ந்த சிந்தனையை பேசாமல் குறுகிய காலத்தை பத்தி மட்டும்தான் இப்ப பேச்சுவார்த்தையே நடக்கிறது. அடுத்த நிலைக்கு போவே இல்லை. 3ஆம் நிலையை பத்தி யோசிக்கவே இல்லை. அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டா இந்த குடும்பத்துல இருக்கிற சின்ன சின்ன சச்சரவு, இன்னைக்கு 7:30 வரேன்னு சொல்லிட்டு 8:30 ஆச்சு வரல, இன்னைக்கு எங்கேயோ கூட்டின்னு போறேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போல, இதெல்லாம் இப்ப பெருசா உதாகாரமா இருக்குது. ரொம்ப பெரிய வம்பா இருக்கு. இப்போ ஏன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறச்சே 7:30 வரேன்னு சொல்லிட்டு வரல, 9 மணி ஆச்சு, எங்க போனாருன்னே தெரியல, கூப்பிட்டா எடுக்கவே இல்லை. மனைவிக்கு ஒரே கோபம். 9 மணிக்கு வந்தாச்சு, வந்த பிற்பாடு கோபம் வடிக்கணும் இல்லை, என்ன எதுனா அப்புறம் 2 நாள் வம்பு தூங்கும். ஒன்னு சாப்பாடு சரியில்லை. இதை விட 9 மணிக்கு வந்தா எங்க நம்ம 2 பேரும் இன்னைக்கு மோட்சத்தை பத்தி பேசணும்னு இருக்கிறச்சே எங்க 9 மணின்னுட்டோம். அவர் கோபமும் காணா போடும், இவ கோபமும் காணா போடும். ஏன்னா இதை பேசியே தெரியாத ஒண்ணு. இப்போ அதை பேச ஆரம்பிக்கச்சவே மன சிறகடிச்சுன்னு மேல போகும். உயர்ந்த விஷயத்தை பத்தி நீண்ட கால சிந்தனை இருக்க வேண்டும். இடைக்கால சிந்தனையும் வேணும், குறுகிய கால சிந்தனையும் இருக்கணும். அதைத்தான் ராஜா சொல்ற, தீர்க்கதரிசி. வெறும் குறுகிய கால கண்ணோட்டத்தோட இருக்காதே, தீர்க்க தரிசனத்தோட இரு. வாரத்துக்கு 1 முறையான ஒரு பழக்கம் வச்சுங்க. பகவத் விஷயம் ஒரு 1 மணி நேரமான பேசணும். அது எந்த கதையை வேணா எடுத்துக்கணும்.
அது கீதையா இருக்கட்டும், ராமாயணமா இருக்கட்டும், கொஞ்சம் முன்னாடி சொன்ன பிருகதாரண்ய உபனிஷத்தா இருக்கட்டும், எது உங்களுக்கு தெரியுமோ. ஒன்றும் தெரியாது சாமி, கஜேந்திர மோட்சம் தெரியும், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன வயசுல யானை கூப்பிட்டது, பெருமாள் ஓட்டமா ஓடி வந்தா, சக்கரத்தை விட்டா, முதலையை கொண்டுட்டா, இந்த கதை போறோம். எந்த கதை உங்களுக்கு தெரியுமோ அது அவருடைய கதையா இருக்கணும். கேட்க கேட்க துஷ்யந்திச்ச ரமந்திச்ச மச்சித்தாக மத்கத பிராணாக போதையந்த பரஸ்பரம் கதையந்தச்ச மாம்பக்தியா துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. என்னிடத்திலேயே எண்ணத்தை வைத்தவர்களாய் என் கதையை பேசுறான் அர்ஜுனா, ரொம்ப திருப்திப்படுறான், கண்ணு கண்ணீருமா நிற்கிறான், மயிர் கூச்சரிப்போட இருக்கான். அவ்வளவுதானே வேணும். அதை வாரத்துக்கு ஒரு தரமாவது வீட்டிலேயே கடைப்பிடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. தாத்தா பாட்டியும் உட்காந்துக்கணும், பிள்ளை மாட்டு பொண்ணும் உட்காந்துக்கணும், பேரம்பேத்தையும் உட்காரணும், குடும்பம் ஒரு இடத்துல உட்காரணும். சாப்பிடச்சே மட்டும்தான் இப்ப உட்கார்றோம், அது மட்டும் போராது. பெருமானை பத்தி பேசும்போது உட்கார வேண்டும். அதுதான் பெரியோர்கள் நமக்கு காட்டின வழி. தசரதன் அடிக்கடி சதஸ் நடத்துவான், ராமன் அடிக்கடி வித்வான்களை கூட்டு மொத்த ஜனங்களுக்கு உபதேசம் பண்ண சொல்லுவான். இப்ப எங்க நடக்கிறது? அப்படிலாம் ஒண்ணு கேள்வியே படுறதில்லை. இப்போ இதனாலெல்லாம் என்ன ஆயிருப்பாருங்க. இப்போ ஒண்ணு சொல்றேன், நன்னா மனசுல வாங்கிக்கோங்க. நாட்டில் வேறுபாடு தெரியறது, உயர்வு தாழ்வு தெரியறது, ஒற்றுமை குலையிறது, மக்களுக்குள்ள உயர்வு தாழ்வு, இதெல்லாம் பெரிய புகார் தானே. இந்த புகாரை மாத்துறதுக்கு என்ன சொல்ல, எல்லாரையும் சமமா பாருங்க, எல்லாரையும் சமமா பாருங்க. அரசாங்கம் சதம் கொண்டே இருக்கு. சொல்ல சொல்ல ஒருத்தரும் ஒருத்தரையும் சமமா பார்க்கறதே இல்லை. படிச்சவன் படிக்கவன் தான், ஏழை ஏழை தான், பணக்காரன் பணக்காரன் தான், எத்தனையோ வித்தியாசம் வந்துடுது. ஏன்னால் நாம பாக்குறது, இப்போ உங்க எல்லாரையும் பாக்குறேன்னா எல்லாரும் ஒன்னாவா இப்ப தெரிவில். இவர் வெள்ளை சொக்கா போட்டிருக்கார், அவர் கடிகாரம் வேற மாதிரி போட்டிருக்கார், ஒரு கருப்பு சொக்கா போட்டிருக்கார், அவர் சின்ன பிள்ளை உட்காந்துருக்கார், பெண்மணி உட்காந்துருக்கார், அங்க ஒருத்தர் நாற்காலி மேல உட்காந்துருக்கார், ஒருத்தர் கண்ணாடி போட்டிருக்கார், ஒருத்தர் திருமணம் பெருசாட்டு இருக்கார், ஒருத்தர் மெலிசாட்டு இருக்கார். பார்க்கச்சே எனக்கு வேறுபாடு தான் தெரியுது. இப்போ அப்ப வேறுபாடு உள்ளதெல்லாம் பார்த்துட்டு உன் கண்ணுல வேறுபாடே படக்கூடாதுன்னா எப்படி படாது இருக்கும்? நான் பாக்குறதுல வேறுபாடு இருக்கேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க எல்லாரும் ஒன்னா இல்லையே. இப்போ அப்போ ஒன்றா இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு இருந்தால் வேறுபாடு படத்தான் படும். அதனால ஆன்மீக கல்வி ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களை அத்தனை பேருக்குள்ள இருக்கிற ஆத்மாவில தான் வேறுபாடு கிடையாது. உடம்புன்னு பார்த்தா புடவை கட்டினது, சொக்கா போட்டது, நாற்காலியில உட்காந்துருக்கிறது, கீழே உட்காந்துருக்கிறது, எத்தனையோ வித்தியாசம். ஆத்மான்னு விட்டால் ஆத்மா சொக்கா போட்டுருக்கார், ஆத்மா நெத்திக்கிட்டு இருக்கார், ஆத்மா வீசி வச்சுட்டு இருக்காரு, சொல்ல முடியுமா? அனைத்து ஆத்மாவும் ஒரே மாதிரி இருக்கிறோம் இல்லையோ? அப்ப ஒரே மாதிரி இருக்கிறத கத்து கொடுத்தா தான் பார்வை ஒரே மாதிரி இருக்கும். வெவ்வேறு மாதிரி இருக்கிறத கத்துக்கிட்டு பார்வை ஒன்னா இருக்கணும் எப்படி இருக்கும்? ஆகவேதான் ஆத்மாவை பத்தி சொல்லியே ஆனும், பிறந்த குழந்தைகிட்டே சொல்லணும். நாம நினைச்சிட்டு இருக்கிறது போன வாழ்க்கை தான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் ரொம்ப நாளாயிடும். ஷட்யப்த பூர்த்தி ஆனாத்தான் ஆத்ம கல்வின்னா அது ஒத்தே வராது. குழந்தை பிறந்து முதல்ல 2-3 வயசுக்கு பாடம் சொல்ல ஆரம்பிக்கிறோமா, அப்பவே சொல்லணும் நீ யார் கேட்கச்சே, இன்னாரு பிள்ளை, இன்னாரு ஏதோ குழந்தை சொல்லுமோ இல்லையோ, ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ. நீ ஒரு ஆத்மா, அவன் ஒரு ஆத்மா, அவ ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா, இவ ஒரு ஆத்மா, அது போல நீயும் ஒரு ஆத்மா என்று சொல்லி புரிய வச்சாதான் நீண்ட கால சிந்தனை அதுக்கு வரும். இந்த கொள்கை தசரதன் ரொம்ப நன்னா கடைபிடிச்சான். ராமராஜ்யத்தில் அனைவரையும் கேட்டா நீங்க யாருன்னு கேட்டா ஆத்மான்னு முதல் பதில் சொல்லுவோம், அப்புறம்தான் அயோத்தியாவாசின்னே சொல்லுவோம். இந்த பதில் வந்ததுனாலே உயர்வு தாழ்வுகள் இல்லாத போடும், சண்டை சக்கரவெல்லாம் குறைஞ்சே போடும், அனைவரையும் சமமா பாக்குற கண்ணோட்டம் வந்துடும். அதை சொல்றார் தீர்க்கதரிசி மகா தேஜாக பௌரஜானபத பிரியா. எல்லாரிடத்திலையும் பிரீத்தியோட இருப்பான் தசரதன். பௌரஜனங்களிடத்துல விருப்பம். இக்ஷ்வாகூணாம் அதிரதா யஜ்வா, யாக யஜ்யங்களை விடாத பண்றவர். தர்மபரக, தர்மத்தை எப்போதும் அனுஷ்டிப்பவர். வசி, பக்தர்களுக்கு தான் வசப்பட்டிருப்பான், நாட்டையே தம் வசத்துல வச்சுருப்பான். ஒரு குடும்பத்திலையும் அதே போல ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், கணவனோ மனைவியோ வசியா இருக்கணும். என்ன சுவாமி சொல்லியிருப்போம்? கணவனோ மனைவியோ வசியா இருக்கணும்னா கணவன் மனைவியை வசப்படுத்தினவரா இருக்கணும், கணவன் மனைவிக்கு வசப்பட்டவரா இருக்கணும், மனைவி கணவனை வசப்படுத்தியவளா இருக்கணும், மனைவி கணவனுக்கு வசப்பட்டவளா இருக்கணும். ரெண்டுமே இருக்கணும். அதை போல இருக்கணும்னு வேதத்துல மந்திரமே இருக்கு. கல்யாணம் ஆற சமயத்துக்கு இந்த பெண்ணை பார்த்து மந்திரம் சொல்லுவோம். மூர்தானம் பத்யுராரோக பிரஜயாச்ச விராட் பவ. இது ஒரு விவாக மந்திரம். ரிக்வேதத்துல 10வது மண்டலத்துலதான் கல்யாண மந்திரங்கள்லாம் இருக்கு. மற்றொன்று ஞாபகம் வந்துடவே சொல்றேன், எங்க கல்யாணம்னாலும் தயவு செய்து மந்திரம் என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிங்கோ. ஏன்னா அதுல நிறைய நம்ம உறுதிமொழி எல்லாம் எடுக்கிறோம். அக்னிய சாட்சியா வச்சு அவருக்கு முன்னாடி உட்காந்து நான் இதை பண்றேன் இதை பண்றேன் இதை பண்றேன்னு. இந்த சொல்ற பிள்ளைக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. வாத்தியார் தான் மந்திரம் சொல்லியிருக்காரு. ஆனா வெத்து காகிதத்துல கழுத்து போட்டுருக்கான். இப்போ வெத்து காகிதத்துல கழுத்து போட்டு கொடுத்தா என்ன ஆகும்? எப்போ வேணா சொத்து போடும்.
அதை போல அக்னி பகவான சாட்சியை வச்சுட்டு இவனுக்கே தெரியாம நான் இதை பண்றேன் இதை பண்றேன் இதை பண்றேன்னு விடுறான். அவர் சட்டத்தை பூர்த்தி அணி திரும்பி வந்து உட்காந்து பண்ணியாங்கிறார். எங்க பண்றது? அப்போ இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையா, நீ சொன்னேங்கிறார் அக்னி. சொன்னேன்னா வாத்தியார் தானே சொன்னார், நான் கல்யாணம் நீ தானே பண்ணிட்டேன்னாரு. மந்திரம் வாத்தியார் சொல்லட்டும், கல்யாணம் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம். அதுல இன்னொரு வேடிக்கை பாருங்க, வாத்தியார் மந்திரம் சொல்றாரு இல்லையா, மம தர்மபத்னியா சக, என்னுடைய தர்மபத்னியோட கூட, மமன்னா என்னுடைய, தர்மபத்னியான தர்மபத்னியோட, சக கூட, நான் இந்த தர்ம காரியத்தை என் தர்மபத்னியோட கூட பண்றேன். இந்த பிள்ளை வந்திருக்கிற நண்பர்கள்ட்ட கதை பேசிட்டு இருக்கான். வாத்தியார் தான் மந்திரம் சொல்லிட்டு இருக்கார். அவர் இந்த மனைவி இவன் மனைவி இங்க உட்காந்து வச்சுட்டு அவர் சொல்லிட்டே இருக்கார், மம தர்மபத்னியா சக, மம தர்மபத்னியா சக. இவன் தானே சொல்லணும். எவ்வளவு அனர்த்தம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்ல வேண்டிய மந்திரம் என்னது, அப்ப என்னுடைய தர்மபத்னியோட கூட நான் தான் சொல்லணும். இது அவர் சொல்லிட்டு இருக்கார். அந்த வாத்தியார்களுக்குலாம் ரொம்ப பயம். ஆனால் அவ சொல்றச்சே என்ன சொல்றா, மம தர்மபத்னியா சகான்னு சொல்லிக்கிறதுன்னு அவ கொஞ்சம் நிதானமா பார்த்தீங்கன்னா தெரியும். மம தர்மபத்னியா சகான்னு சொல்ல மாட்டா, அப்படின்னு சொல்லிக்கிறது. ஏன்னா அவ தப்பிக்கணும் இல்லையோ, தேவையில்லாத அப்போ பாவம் அவளுக்கு வந்துடக்கூடாது. அதனால சொல்லி இந்த சொல்லிக்கிறதுங்கிறத பிள்ளை கேட்டுட்டு என்ன சொல்லிக்கிறதுன்னு இவனும் சொல்லிவிடுறான். எனக்கு இவனுக்கு தமிழும் தெரியல சமுத்திரமும் தெரியல. அப்ப இவனும் மம தர்மபத்னியா சகனால் இந்த அளவுல தான் மந்திரத்தினுடைய அறிவை நாம வச்சிருக்கோம். இப்படி பண்ணிடக்கூடாது. ஏன்னா வேத மந்திரங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். 16 சம்ஸ்காரங்கள் முக்கியம். பிறந்த நாள்ல இருந்து போற நாள் வரைக்கும் வேதோக்தமான சம்ஸ்காரங்கள். அதை பார்த்து பார்த்து செஞ்சா நிஜமாவே வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்படி அவர்கள்லாம் நல்லா திருப்தியா இருக்காளேன்னா கண்டிப்பா பண்ணிருப்பா, சம்ஸ்காரத்தை ஒழுங்கா பண்ணிருப்பா, நித்திய அனுஷ்டானம் ஒழுங்கா நடந்திருக்கும். ஆமா வசி அது ஒரு மந்திரம் சொன்னேனே, மூர்தானம் 10 ஆரோக பிரஜயாஜ விராட் பவ. இது ஒரு பெண்ணுக்கு சம்ஸ்கிருதம் தெரியும். வாத்தியார் மந்திரம் சொல்லிட்டா இருப்போம். மூர்தானம் தலைக்கு மேலே, பத்யுகு கணவனுடைய தலைக்கு மேலே, ஆரோக ஏறி உட்காரு. இதுதான் சொல்ற இந்த மந்திரம். மூர்தானம் பத்யுர் ஆரோக பிரஜயாச்ச விராட் பவ, நிறைய குழந்தைகளோட ராணி ஆட்டம் இருக்கு அப்படின்னு அந்த பெண்ணுக்கு சொல்றது. இந்த பெண்மணிக்கு கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரியும். வாத்தியார் இதை சொன்ன உடனே மனையில இருந்து எழுந்திருந்தான். வாத்தியார் பார்த்தா, நீ எழுந்திருக்க வேண்டாமே, மந்திரம் மேல இருக்கேன்னா. இல்லையே, இப்பதானே நீங்க எழுந்திருந்து அவர் தலையில ஏறி உட்கார சொன்னேன், அதுக்காக தான் எழுந்திருக்கு. ஓஹோ அப்படி சொல்லலையா, உன் குணத்தால தலையில ஏறி உட்காருன்னு சொன்னேன், இப்படியே ஏறி உட்காருன்னு நான் சொல்லலை. இப்போ அப்ப நல்ல பண்பு, ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய நல்ல பண்பால கணவனை வசப்படுத்தணுங்கிறது. அது சொல்ல வர்றது என்ன, கணவன் நம்ம வசத்துல இருக்கணும். இருந்தால் 2 விதத்துல இருக்கணும். நாம் அவனுக்கு வசப்பட்டாத்தான் அவன் நமக்கு வசப்படுவான். அதே போல மனைவிக்கு நாம வசப்பட்டாத்தான் அவன் நமக்கு வசப்படுவோம். அத தசரதன் ரொம்ப நல்லா பார்த்து போறான். மனைவிகள் வசத்துல தான் இருப்பார், பிரஜைகள் வசத்துல தான் இருப்பார், தம் வசத்துல பிரஜைகளை வச்சிருப்பார். இந்த 2 ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கணும் இல்லையோ. நீங்க அம்பரீஷ உபாக்கியானம் கேள்விப்பட்டிருக்கு. பாகவதம் கேட்டவாளுக்கு ஏகாதசி மகாத்மியம் துவாதசி அன்னைக்கு பாரணத்தை முடிக்கிறது. அம்பரீஷ பகவான் அப்படித்தான் வாழ்ந்தார். அம்பரீஷர் ராமனுக்கு முன்னாடி இருந்த ராஜா. ரொம்ப நாள் இதே இக்ஷ்வாக்கு குலம், இதே சூரிய வம்சத்துல பிறந்திருந்தார். அவருக்கு பெருமாள் ரொம்ப அன்போட சக்கராயுதத்தை அவர்கிட்டயே கொடுத்து வச்சிருந்தார். பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி வந்துருத்தா, தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவோம். அதனால அம்பரீஷன் இடத்துல நீ வச்சுக்கோன்னு சொல்லியிருந்தார். ஒரு நாள் துவாதசி காலத்தால 8:24 பாசி பாரணம் முடிக்கணும்னா காலை 8:24 9:05 பாரணம் முடிச்சணும். நான் சொன்னதெல்லாம் ஏகாதசி வரதான் இருந்திருந்தா. நீங்க இப்ப சொல்ல நாங்க நித்தியமே 8:25 சாப்பிடுறோம் சாமி, இது ஏகாதசியும் ஒண்ணு இல்லை துவாதசியும் ஒண்ணு இல்லை அப்படி இருக்கிற நான் சொல்ல வரல. இப்போ ஏகாதசி பட்டி இருந்துட்டு துவாதசி காலத்தால பாரணத்தை பூர்த்தி பண்ணோம். ராஜா சாப்பிட காத்துட்டு இருக்கச்சே துர்வாசர் வந்தார். இரு நான் போய் குடிச்சிட்டு வரேன், சேர்ந்து சாப்பிடலான்னு போயிட்டார். போனா காணம் 8:30 ஆச்சு, 8:45 ஆச்சு, 9 பாரணத்தை முடிச்சாகணும். அவன் தண்ணீர் குடிச்சிட்டான். எவ்வளவு வழி தெரியல அவனுக்கு. இப்போ ஏதாவது சாப்பிட்டாகணும், இல்லைன்னா விரத்தம் போயிடும். சரி தண்ணீர் குடிப்போம். சோறு சாப்பிடறதுக்கு வந்த விருந்தாளியை வச்சுட்டு சாப்பிட முடியாது. அதனால இதுக்கு இருக்கட்டும் அதுக்கு இருக்கட்டும் தண்ணீர் குடிச்சுட்டான். துர்வாசர் வந்தார், குடிச்சதை தெரிஞ்சிட்டார். ஒரே கோபம், பிடி சாபம் கை தூக்கினார். சக்கராயுதம் கூட பார்த்துருந்தது. என் பக்தனுக்கு சாபம் கொடுக்க நீர் யார் அப்படின்னு ஓட்டமா துரத்த ஆரம்பிச்சது. ஓடுறார் துர்வாசர் ஒரு ஊரா ஓடினார். ஓடினவர் சிவலோகத்துக்கு போனார். அவர் சொல்லிட்டார், நான் ஏதோ திருப்தியா கைலாசத்துல இருந்துட்டு இருக்கேன், என்ன நீர் கெடுக்காதே, நீ போயிட்டு வரட்டார். சத்தியலோகத்துக்கு போனார். இங்க வராதீன்னு விட்டார். நேர விஷ்ணு லோகத்துக்கு போனார். போயிட்டு நீர் தான் எப்படியான இந்த சக்கரத்திலிருந்து என்னை காப்பாற்றணும். அப்ப பகவான் எழுதி சொன்னார். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்க